மக்களே, இன்றைக்கி நம்ம பேஜில் என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவி பார்க்குறதுக்கு நாங்கள் போன இடம் மாயாஜால். உள்ளே வந்து பார்க் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. இதெல்லாம் யாருக்காக? நம்ம சூர்யா அண்ணாக்காக தான். அண்ட் எப்படியோ ஃபைனலி வி ஜஸ்ட் கேம் இன்சைட் அண்ட் மூவி பார்க்க உட்காந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம த ஒன் சூர்யா அந்த டைட்டில் கார்டே வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. சூர்யானோட ஃப்ரேமு கற்பனை அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு எப்படா சூர்யானா வருவாங்க, எப்படா என்ட்ரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருந்தோம். அண்ட் ஃபைனலி மாஸ் என்ட்ரி ஒன்று கொடுத்தாங்க. அதில் வந்துட்டு நார்மல் சூர்யா மாதிரி இல்லாமல் அந்த கருப்பனோட இதில், ஆனால் எனக்கு இந்த இது பார்க்குறப்போ 7ஆம் அறிவில் வந்து சூர்யாவோட ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த மூவியில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதை வந்து ஆஃப்டர் இயர்ஸ் வந்துட்டு சூர்யா வந்த இதில் பார்க்குறப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் நம்ம அதிகமாக பார்த்த மூவியோட ஃப்ரேம் வந்துட்டு இப்போ வர்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளோட விஜய் சாரோட லியோ மூவி இதில் வந்திருக்கும். அதை வச்சு நானும் என் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டு இருந்தோம். he was saying that லியோ 2 வராது போல் அப்படின்ட்டு. அப்போ நான் அது எப்படி வராது, I was just asking. he was saying லியோ மூவியில் வந்துட்டு இவனை அடிக்கிறனால தான் விஜய் அண்ணா வந்து அடிப்பாங்க, ஸோ தட் த மூவி வாஸ் எக்ஸீடிங். ஆனால் இதில் வந்துட்டு சூர்யா அண்ணா மேட் அ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அப்போ வந்து அவனை அடிக்க மாட்டாங்க, அப்போ மூவி வராதில்ல அப்படின்ட்டு he was explaining me. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது கரெக்டாக இல்லையா என்ன எப்படின்ட்டு. அண்ட் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி அண்ணா வந்துட்டு சூப்பராக எடுத்திருக்காங்க மூவியை. எனக்கு அண்ணா வந்து ஒரு ஸ்பீச்சில் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, he was saying that இந்த படம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும், நான் இதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணேன், நான் இது மாதிரி ஹோப் வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இது மூலியமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லை நடக்கணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோன்னா அதை பற்றி அதிகமாக நம்ம நினைக்கணும், அதை பற்றி பாசிட்டிவாக நம்ம நினைக்கணும். எஸ்பெஷலி இதெல்லாம் பற்றி நம்ம சீக்ரெட்டுங்கிற புக்கில் அதில் இருக்கும். எக்ஸாக்ட்லி he was saying those words. ஸோ எனிவே கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தி ஹோல் டீம் அண்ட் எல்லாருமே தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. வி வில் மீட் அகெயின் இன் நெக்ஸ்ட் வீடியோ.